மாற்றம் மாற்றம் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆஹ், நடக்கிறது ஒண்ணுதாங்க. சிலருக்கு வாழ்க்கையில சில சில மாற்றங்கள் இருக்கும், சிலர் நிறைய மாற்றங்களை கடந்து வந்திருப்பாங்க. இப்போ மாற்றம் அப்படி பார்த்தா நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்னா, அவனுக்கு வேலை கிடைச்சோன்னா ரொம்ப மாறி போயிட்டான்ப்பா அப்படிம்போம். சிலரை பார்த்து பணம் வந்த உடனே ஆளே மாறிட்டான்ப்பா அப்படின்னு. பெரும்பாலான ஆட்கள் சிக்கல்ல மாட்டுறது எப்படின்னா, கல்யாணம் ஆன பிறகு கல்யாணம் ஆகி கொண்டாட்டி வந்தாலும் வந்து ஆளே மாறி போயிட்டான்ப்பா அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. இப்போ இந்த மாற்றம் அப்படின்னா சிலருக்கு வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிற சில மாற்றங்கள் வரும்போது நம்ம சந்தோஷமா அதை ஏத்துக்கிறோம். சிலருக்கு எதிர்பாராத மாற்றங்கள் வாழ்க்கையில ஏற்படும் போது அதை எதிர்கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம ரொம்ப திணறி போயிடும். இன்னும் சிலர் வாழ்க்கையில வினோதமான நகைச்சுவையான மாற்றங்கள் கூட நடக்கும். ஒருத்தர் வந்து பெட்ரோல் போடுறதுக்காக தன்னுடைய பைக்ல போயிட்டு இருந்தாரு. அவரும் மனைவியும் போயிட்டு இருக்கும்போது பெட்ரோல் அந்த பங்க்குள்ள போகும்போது மனைவியை வெளியே இறக்கி விட்டுட்டு அவரு உள்ள போறாரு. ஹெல்மெட்லாம் போட்டிருக்காரு, ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காரு. உள்ள போய் அவரு பெட்ரோல் நிரப்புறாரு. நிரப்பிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த மனைவி வெளியே காத்திருக்காங்க. அவங்க வந்து அவங்க பக்கத்துல வந்து ஒரு பைக் நிக்குது. இவங்களும் பாக்குறாங்க. ப்ளூ கலர் ஷர்ட் போட்டவர் ஏறி உட்காடுறாங்க. பைக் போகுது. போகும்போது வழக்கமா அவங்க வீடு இருக்கிற அந்த ரோட்ல போறதுக்கு போல அது இன்னொரு ரோட்ல போகும்போது அவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏங்க இந்த ரோட்ல போறீங்க, எங்க போறோம் நம்ம அப்படின்னு கேக்குறாங்க. கேட்கும்போதுதான் அவருக்கு வந்து குரல் வித்தியாசமா தெரிஞ்சு ஓட்டுனவர். உடனே வண்டியை நிறுத்தி இறங்கி பாக்குறாரு, ஹெல்மெட்டை கழட்டுறாரு. இவங்க ஹெல்மெட்டை கழட்டு ஆளை பாக்குறாங்க. அவர் வேற, அவர் வேற ஆளு, அவங்களுடைய ஹஸ்பண்ட் இல்ல. ஆனா ரெண்டு பேருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன விஷயம்னா, இவர் வந்து மனைவியை இறக்கி விட்டுட்டு பெட்ரோல் போட போனது போல இன்னொருத்தரும் அவர் மனைவியை பங்க்ல வெளியே இறக்கி விட்டுட்டு உள்ள பெட்ரோல் போட வந்துட்டார். ரெண்டு பேருமே ஹெல்மெட் போட்டிருக்காங்க, அதனால முகம் தெரியல. ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க. இதனால ஏற்பட்ட குழப்பம். இப்படி சில மாற்றங்கள் நடந்து போகுது பார்த்துருங்க. இதெல்லாம் அதிர்ச்சிகரமான மாற்றங்கள், எதிர்பாராத மாற்றங்கள், நம்ம வந்து கவனத்தோட கடந்து போகக்கூடிய மாற்றங்கள். இப்படி பார்த்தா எந்த மாற்றம் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிறோம்னா, சில மாற்றங்களை வந்து நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சிலர் வந்து பார்ப்பாங்க, அவங்க கண்டிப்பா வேலையை இல்லைன்னா அலுவலகத்தை மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கும். குடும்ப சூழ்நிலை காரணமா சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும். அந்த மாற்றங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு செய்யலைன்னா குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கும். இன்னும் சில பார்த்தா குடும்பத்துல உறவுகள் மத்தியில நம்ம சில குணங்களை அணுகுமுறையை மாற்ற வேண்டிய நிலைமை இருக்கும். அதை நம்ம பிடிவாதமா மாற்றாம இருந்தோம்னா நம்மளுடைய உறவுகள் வந்து சீர்குலைந்து போகணும். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க சமுதாயத்தில் அவங்க நடக்கக்கூடிய விதத்தை, சமுதாய அணுகுமுறையை மாற்ற வேண்டிய நிலைமை இருக்கும். அப்படி மாற்றலைன்னா அதுல நன்மையான ஒரு மாற்றம் ஏற்படாம போயிடும். சில தேவையற்ற வைராக்கியத்தை நம்ம பாராட்டும் போது மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாம இருக்கும்போது பெரிய பெரிய சிக்கல்கள்ல சின்ன ஒரு பிடிவாதம் பெரிய சிக்கல்ல கொண்டு சிலரை விட்டுரும். ஆனா எதை நம்ம மாற்றக்கூடாதுன்னா, ஒருவேளை நம்மளுடைய நேர்மையை நம்ம மாற்றக்கூடிய சிலவங்க சொல்லுவாங்க, என்னப்பா நீ மட்டும் எப்பவுமே இப்படி சொல்ற, பைசாவை வாங்க மாட்டேங்கிற, இல்லைன்னா சரியான விலைக்கு நீ பொருளை விற்கிற, மற்றவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க பாரு, அதனாலதான் அவங்க எல்லாம் முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நடைமுறைய காரணம் காட்டி நம்மளுடைய குணத்தை சிலர் மாற்றுறதுக்கு முயற்சிப்பாங்க. அந்த மாதிரி நல்ல குணங்களை, நேர்மையை நம்ம வந்து எப்பவுமே விட்டு விடக்கூடாது. இன்னும் பாத்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, நீ யார்கிட்டையுமே எதையுமே நீ வந்து கடினமா பேசுறது இல்ல, விட்டு கொடுத்துடுற, நீ அப்படியே விட்டு கொடுத்துட்டு இருந்தா அது வந்து சரியாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உறவுகள் மத்தியிலையோ, வேலை செய்யற இடத்துலயோ, இல்லைன்னா தொழிலையோ நம்ம சில நேரங்கள்ல கண்டிப்பா விட்டு கொடுத்து போறதுனால மற்றவங்க தப்பு செய்தா கூட அதனால ஏற்படக்கூடிய ஒரு தீங்கான விளைவுகள் வராம நம்ம தவிர்க்கலாம். ஸோ நம்மளை வந்து கொஞ்சம் கண்டிப்பா இருப்பதற்கு, மற்றவர்களை பார்த்து அவர்களை போல நடப்பதற்கு சிலர் நீ மாற வேண்டும் என்று சொல்லும்போது அந்த மாற்றத்தை நாம் செய்யாமல் இருப்பது கண்டிப்பாக நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்துக்கு, உறவுகள் மத்தியில, சமுதாயத்துல எல்லாத்துக்குமே அது நன்றாக அமையும். இன்னும் சிலர் இருப்பாங்க, தவிர்க்க முடியாத இடத்துல வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். இப்போ குடும்பம் அங்க வாழ முடியாது, அந்த ஊர்ல வாழ முடியாது அப்படிங்கும்போது இன்னொரு ஊருக்கு குடிபெயர்றது வந்து உண்மையிலேயே ரொம்ப
மனசுக்கு வருத்தத்தை தரக்கூடிய, கவலையை தரக்கூடிய, வேதனையை தரக்கூடிய ஒரு மாற்றம். அதே போல் சிலர் வந்து குடியிருந்த வீட்டை விட்டு அவங்க போக வேண்டியது இருக்கலாம். அந்த மாதிரி மாற்றங்களை வந்து நம்மளால சரியா ஏற்றுக்கொள்ள முடியாது. மனம் ரொம்ப வேதனைப்படும். சிலர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையினால அத்தனை ஆண்டுகள் குடியிருந்த வீட்டை கூட அவங்க காலி பண்ணி போக வேண்டிய நிலைமை வரலாம். ஆனா அந்த மாதிரி மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்ம அதை தைரியமாக, இல்லை என்றால் லகுவாக நாம் கடந்து செல்ல பழகிக்கொள்ள. ஏன்னா எல்லாமே வந்து ஒருவேளை நல்லதுக்காக நடக்கலாம். சிலர் வந்து ஒரு ஊர்ல இருக்கிற வரைக்கும் தொழில் பண்ற வரைக்கும் அவங்க தொழில முன்னேற்றம் இல்லாம இருக்கலாம். தொழில் முன்னேற்றம் இல்லை, நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவங்க வேற ஊர்ல போய் அந்த அதே தொழிலை அவங்க செய்ய முயற்சிக்கும் போது அந்த ஊர்ல வந்து அந்த தொழில் நன்றாக நடப்பதற்கு, அது வியாபாரத்தை முன்னேறதுக்கு வாய்ப்பு. அதே போல் வேறு ஊருக்கு போகும்போது அங்கு புதிய நட்புகள், புதிய உறவுகள் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அதன் மூலமாக நம்மளுடைய தொழிலும் நம்முடைய வாழ்க்கையும் இன்னும் மேம்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே அது போன்ற தவிர்க்க இயலாத மாற்றங்களை நாம் ஒரு நல்ல நோக்கத்தோடு, பாசிட்டிவான நேர்மறை அணுகுமுறையோடு நம்ம அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். சில இடத்துல இன்னும் ஒரு வினோதமான ஒரு மாற்றம். அது என்ன மாற்றம்னா, தேர்தலில் வாக்களிப்பதற்காக கணவனும் மனைவியும் போறாங்க. ஆண்கள் வரிசை வந்து கொஞ்சம் நீளமா இருக்குது. அதுல கணவர் காத்திருக்கிறாரு. பெண்கள் வரிசையில ஆள் இல்லை. அதனால மனைவி வந்து உடனடியாக அவர்கள் அந்த வாக்குச்சாவடிக்குள்ள போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய பேர் பாக்கியா அப்படின்னு வச்சுக்கோம். அவங்க வந்து இப்போ உள்ள போறாங்க. உள்ள போகும்போது கணவர் வந்து பெரிய காத்திருக்கிறாரு. அவர் ஒரு 9வது ஆளவோ 10வது ஆளவோ நிற்கிறாரு. உள்ள போகும்போது அவர் மனைவி பேரை வந்து ரம்யா அப்படின்னு வச்சுக்கிறாங்க. உடனே இவருக்கு வந்து பக்குனி ஆயிடுச்சு. என்னடா நம்ம மனைவி பேரை வந்து ரம்யா அப்படின்னு வாசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பெரிய பதட்டம். இவருக்கு வந்து என்ன ஓடல, ஒருவேளை இது தேர்தல், இது வந்து அரசாங்கம் அதிகாரிகள் நடத்தக்கூடிய ஒரு நடைமுறை. இங்க வந்து மனைவியுடைய பேரை இப்ப பாக்கியானி இருந்த பேரை ரம்யானி மாத்திட்டாங்களே, இனி நம்ம வந்து மனைவியை எப்படி கூடுறது, பாக்கியானி கூடுறதா ரம்யானி கூடுறதா? ஒருவேளை ரம்யானி மாத்திரதா இருந்தா உறவினர்களுக்கு, ஒருவேளை மனைவியுடைய பெற்றோருக்கு கூட அது சொல்லணுமே அப்படிலாம் ரொம்ப யோசிச்சார். ஒருவேளை இதுக்கு இங்க இப்படி மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு அவருடைய சர்டிபிகேட்டையோ எல்லாத்தையுமே மாற்ற வேண்டிய நிலைமை வருமோ அப்படின்னு ஒரு பயம் அவருக்குள்ள வந்துச்சு. ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தார். என்னடா நடந்தது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தேர்தலில் அந்த வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் அதிகாரி இவங்களுடைய இந்த பூத் ஸ்லிப்பை பார்த்து 435 என்று இருந்த எண்ணம் வந்து அவங்க வந்து சரியா கவனிக்காம கண் தெரியாத கணக்கால 135 என்று வாசிச்சிருக்காரு. வாக்காளருடைய பெயர் ரம்யா நடந்தது. பிறகு அவங்க உடனடியாக இல்ல என்னுடைய பேர் ரம்யா இல்ல, என்னுடைய பேர் பாக்கியா, என்னுடைய நம்பர் வந்து 135 435 எளிதாக அந்த பிரச்சனை. இப்படி சில வினோதமான எதிர்பாராத மாற்றங்கள் வாழ்க்கையில் நடத்தான் செய்து. நாம் வாழ்க்கையில் சில மாற்றங்களை நாம் எளிதாக கடந்து செல்ல வேண்டும். சில மாற்றங்களை நேர்மறை எண்ணத்தோடு கடந்து செல்ல வேண்டும். சில மாற்றங்களை வைராக்கியமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தவிர்த்திட வேண்டும். அப்படி என்றால் வாழ்க்கையை நமக்கு நன்றாக அமையும்.